நம்ம ஈஸியான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், டிஎம்டி டிவைட் பை டபிள்யூ. இந்த ஃபார்முலா மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த டைப்பில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 7/3/2026 அன்னைக்கு நடந்தது. அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், A and B can do a piece of work in 24 days while B and C can do it in 16 days. Whereas A and C can do it in 12 days. How many days will A take to do the same work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை 24 நாட்களிலும், B மற்றும் C அதே வேலையை 16 நாட்களிலும், A மற்றும் C ஆகியோர் 12 நாட்களிலும் முடிப்பர். A என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்கும். இது பாருங்கள், ஈஸியாக போடலாம். நான் என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் ஒரு ஒர்க்கை எத்தனை நாள் இருக்காங்க, ஒரு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்த்தா 24 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு வேலைங்காட்டி 1/A + 1/B 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. எத்தனை நாளில் அந்த ஒரு ஒர்க்கை 24 நாள் முடிக்கிறாங்க. அதே மாதிரி பி அண்ட் சி அவங்க பார்த்துட்டோன்னா 16 days. ஸோ 1/16 அப்படின்னு போடுவோம். அதுக்கடுத்தது 1/A + 1/C இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 12 daysல. அப்போ 1/12. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 3 பேர் சேர்ந்து செய்கிற வேலை என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 times வரைக்கும். இங்கே 1/A, இங்கே 1/A, இங்கே 1/B, 1/B. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 of 1/A, 1/B, 1/C equal to 1/24, 1/16, 1/12 அப்படின்னு போடுவோம். அப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 24, 16, 12 இதில் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பெரிய நம்பர் என்ன 24. அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 வரும். 48 இப்போ எல்லாமே 48 பண்ண முடியும். அப்போ நம்ம 48 எல்சிஎம்மாக எடுத்துட்டோம் அப்படின்னா இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 24 × 2 போட்டோம்னா 48 வரும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 and 4. அப்போ இங்கே 3 + 4. இப்போ இது பண்ணிங்கன்னா 6, 9/48 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 2 of 1/A + 1/B, 1/C equal to 9/48. இப்போ இந்த 2வை இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 1/A + 1/B + 1/C equal to 9/48 into 1/2 வரும். அப்போ உங்களுக்கு 9/96 கிடைக்குது. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 டேபிளில் சிம்ப்ளிஃபை ஆகும். இது 3 times வரும். இது 32. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை செய்யும்போது 3/32 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், ஏவை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இதில் 1/B, 1/C அவங்களோட வேல்யூவை போட்டோம்னா நம்மளுக்கு 1/Aவோட ஒரு நாள் ஒர்க் என்ன அப்படிங்கிறது, தனியாக அந்த வேலையை எப்படி முடிப்பார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது 1/A + 1/B + 1/Cங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், 1/16 தெரியும். ஈக்குவல் டு 3/32. அப்போ 1/Aவை இங்கே வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு போங்க. 3/32 மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். 1/16. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னம்னா 32ங்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 - 2 கிடைக்கும். அப்போ 1/32. அப்போ ஏவோடைய ஏ என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னா 1/32னா 32 days அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் டி. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் 81 students can do a painting on a wall of length 360 meter in 48 days, then how many students can do the painting on a similar type of wall of length 120 meter in 9 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. 81 மாணவர்கள் 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓர் ஓவியத்தை 48 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 120 மீட்டர் நீளமுள்ள
அது போன்ற ஒரு சுவரில் 9 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது தான். இது என்னது, ஆட்கள் நாட்கள் நேரம் தொடர்பானது. இதுக்கு நம்ம ஈஸியான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், டிஎம்டி டிவைட் பை டபிள்யூ. இங்கே வந்து இது 1 வைப்போம். இதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு வந்து இங்கே D1 M1 T1 ஒர்க் 1, D2 M2 D2 டிவைட் பை ஒர்க் 2 அப்படிங்கிறது தான். இந்த ஃபார்முலா மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த டைப்பில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். இப்போ இங்கே டிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாத புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து டே, இது வந்து ஆட்களை குறிக்கும், இது வந்து நேரம், இது ஒர்க்கு வேலை, இது வந்து நாளை குறிக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இது அப்படியே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 81 மாணவர்கள். 81 மாணவர்கள் அப்படிங்கிறது இங்கே ஆட்களில் வரும். ஸோ 81. 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓர் ஓவியத்தை, அப்போ 360 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, அவங்களுடைய ஒர்க்கு. 360 கீழே போட்டுக்கிறோம். ஓர் ஓவியத்தை 48 நாட்கள், அப்போ டே 48 வருமா, வண்ணமிடுவர் எனில். அதே மாதிரி இங்கே டைமை பற்றி நம்மளுக்கு கொடுக்கல, ஸோ டீ போடவே தேவையில்லை. அதுக்கடுத்து பாருங்கள் 120 மீட்டர் நீளமுள்ள, அப்போ அது வந்து ஒர்க்கு கீழே போட்டோம். அது போன்ற ஒரு சுவரில் 9 நாட்களில், நாட்கள்னால் மேலே டி போடுவோம், அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர். அப்போ இங்கே M2 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை என்ன பண்ணால் M2 இங்கே வச்சுட்டு மற்றதில் இந்த சைடு கொண்டு வாங்க. 81 × 48 × 120 டிவைட் பை 360 × 9 கிடைக்கும். அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 120, இது 3 டைம்ஸ் வரும். இது 9, இங்கே அடித்தோம் அப்படின்னா 9 டைம்ஸ் கிடைக்கும். அடுத்தது இதை இது பண்ணோம்னா 116, 16 3s 48 வரும். அப்போ 9 ஈக்குவல் டு இங்கே M2 கிடைக்கும். அப்போ 9 × 16 என்னது, 90, இது 54, 144 வரும். அப்போ அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்கள் கேட்டாங்கன்னா 144. நம்மளோட ஆன்சர் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.